வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயாவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். February 1 இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோவில் எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மாயாவும் கதிரும் நேராக அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இங்கே பாரு, அந்த கார்த்தியை எங்கே ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதோட பசுபதி சொல்கிறாரு, இங்கே பாரு, அதான் என் புள்ள செத்துட்டானே, நாங்களே ரொம்ப கவலையில் இருக்கோம், நீ வேற ஏன் தேவையில்லாமல் இப்படி பேசுகிற அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கமே இல்லை, சொந்த பையனே செத்துட்டான் அப்படின்னு உன் வாயால் சொல்கிற, உன் பையன் தானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பசுபதியை செமையாக திட்டுறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஏ மாயா, உங்கள் கண்ணு முன்னாடி தானே கார்த்தியை வந்து புதஞ்ச இடத்துலேருந்து எடுத்தோம் அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அது கார்த்தியே கிடையாது, வேற எவனையோ மாற்றி வச்சுட்டு எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்க, நாங்களும் உண்மைன்னு நம்பிட்டோம். கார்த்தியை இப்போ நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. மயில்வாகனம் நேராக மாயாவை பார்த்து, ஏம்மா, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? எப்படி கார்த்தி உயிரோட இருப்பான்? எல்லாரும் கண்ணு முடியிலேருந்து தானே அதில் பார்த்தாங்க, கார்த்தியை தூக்கி போட்டாங்க. மனசாட்சியே இல்லாமல் இவங்களே கார்த்தியை பறி கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள வந்துட்டு தொந்தரவு பண்ணுற அப்படின்னு. மாயா நேராக அவரை பார்த்து, யோ, இதுக்கு நீயும் தான் உடந்தேன்னு எனக்கு நல்லா தெரியும், அடுத்து ஏதாவது பேசுன உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா மகாலிங்கத்தை திட்டுறாங்க. அப்போ கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, மரியாதையாக கார்த்தி எங்கே இருக்கான்னு சொல்லு, இல்லை கார்த்தி இறந்துட்டான்னு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிய, அவன் உண்மையாகவே உயிரோட இருக்காத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. அப்போ நம்ம மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, இப்போ சொல்ல போறீங்களா இல்லையா அவனை எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஏ மாயா, இங்கே பாரு, எங்கள் பிள்ளைய நாங்கள் தொலைச்சிட்டோம், இதுக்கு மேலே எங்ககிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு. மாயா நேராக புவனேஸ்வரியை பார்த்து, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கொஞ்சமாவது வந்துட்டு அமைதியாக இருக்கியா? பெரியப்பாவோட குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணும்னாலும் போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா செம்மையாக புவனேஸ்வரியை பேசுகிறாங்க. அப்போ கதிர் நேராக மாயாவை பார்த்து, மாயா, கண்டிப்பாக அவன் ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அவன் நம்ம கையில் கிடச்சிருவான், கிடச்ச பிறகு இருக்கு இந்த குடும்பத்தையே ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் நேராக மாயாவை பார்த்து, வா மாயா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ மாயா அப்படி பேசினதை பார்த்துட்டு மகாலிங்கம் அதிர்ச்சியாகி, எம்மா, எப்படிம்மா இவ கண்ணில் அந்த கார்த்தி பட்டான் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அதான் எனக்கும் தெரியல, கோவிலில் எப்படி மாயா அந்த கார்த்தியை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இவன் எதுக்கு போகிறான் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னனே, இந்த மாயா சாதாரண ஆள் கிடையாது, எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன், ஆனால் நீங்கள் தான் கேட்கல, பார்த்தீங்களா எவ்வளோ சுலபமாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு. இனிமேல் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, அவள் ஈஸியாக கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவா அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி நேராக அவரை பார்த்து, யோ, நீ வேற வாய மூடியா, டென்ஷன் கலப்பாம அப்படின்ட்டு பசுபதியை பார்த்து, அண்ணா, அவனை கேரளாவுக்கு தானே அனுப்பணும், நீங்கள் நேராக அவனுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பசுபதி நேராக கார்த்தியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு, அவரோட பாக்கெட்டில் ஃபோன் இருக்குது, அவர் மயக்கத்தில் இருக்கிறதுனால ஃபோன் ரிங் ஆகுறது அவருக்கு தெரியல. அப்போ பசுபதி சொல்கிறாரு, அம்மா புவனேஸ்வரி, அவன் ஃபோனை அடிக்கதே தவிர்த்து அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்னன்னா இது, ஏன் எடுக்க மாட்டேங்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, ஒருவேளை அவன் அந்த மாயாட்ட சிக்கிட்டானா என்னமோ அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அவன் கண்டிப்பாக மாயாட்ட சிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, நான் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ மாயாவும் கதிரையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆட்டோவில் ஏறுறாங்க. கதிர் சொல்கிறாரு, மாயா, அவன் எந்த பக்கமாக போனான், எங்கே பார்த்த நீ அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குல்ல, அங்கே தான் அவனை பார்த்தேன், அவன் அங்கே தான் வந்துட்டு சாமி கும்பிட வந்தான்,
அவன் நார்மலா அப்படி சாமி கும்பிட வர ஆளே கிடையாது. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அங்க வந்திருக்கான். அப்ப அவன் ஏன் கண்ணில் பட்டுட்டான் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அப்ப இந்த பக்கமா தான் அவன் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வா அந்த பக்கமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்த்தி போன பக்கம் போறாங்க. அப்ப போயிட்டு இருக்கும் பொழுது கீழே ஒரு பைக்கு கிடக்கு. அதை பார்த்ததோட மாயா டக்குன்னு ஆட்டோவை நிப்பாட்டுறாங்க. அங்க பாரு, ஏதோ ஒரு பைக்கு கிடக்கு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அது அந்த கார்த்தியோட பைக்கு, வா கேட்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே ஆட்டோவை நிப்பாட்டிட்டு இறங்குறாங்க. இறங்கி அந்த பைக்கை போய் பார்க்குறாங்க. மாயா சொல்றாங்க, பைக்கு கீழே விழுந்து கிடக்கு, கண்டிப்பா இது கார்த்தியோடது தான் எனக்கு நல்லா தெரியும், வா பக்கத்துல விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கிட்ட போயிட்டு, அண்ணா அந்த ஒரு பைக்கு கிடக்குல்ல, அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்த ஆள் எங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, அம்மா அந்த பைக்கு இப்போதாம்மா ஆக்சிடென்ட் ஆயிட்டு, அந்த பையனை ஹாஸ்பிட்டல் தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தாம்மா அப்படின்னு. மாயாவும் சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேரா கதிர்கிட்ட, கதிர் கண்டிப்பா அந்த கார்த்தி தான் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவனை தேடி நான் அந்த பக்கமா வந்தப்போ கூட்டமா இருந்துச்சு, அப்ப அது கார்த்தின்னு நான் பார்க்கல, ஒருவேளை பார்த்திருந்தா கண்டிப்பா கார்த்தியை பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, சரி வா மாயா அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. நேரா இன்னொரு பக்கம் நம்ம பசுபதி கிட்ட புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா மறுபடி ஃபோன் பண்ணி பாரு, அவன் கண்டிப்பா ஃபோன் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உடனேயே ஃபோன் அடிக்கிறாங்க. அப்ப கார்த்தியை வந்துட்டு ஊசி போடுறதுக்காக ஒரு நர்ஸ் உள்ளார வராங்க. அப்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நர்ஸ் வந்துட்டு அந்த கார்த்தியோட ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து அட்டன் பண்றாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, ஃபோன் அட்டன் பண்ணிட்டான், இந்தா கேளுமா அப்படின்னு. புவனேஸ்வரி டக்குன்னு, டே கார்த்தி எங்க தாண்டா இருக்க, ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு. அப்ப நர்ஸ் பேசுறாங்க, மேடம் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி வந்துட்டு பொண்ணு குரல் கேட்டதோட, யாருமா நீ ஏமா கார்த்தியோட ஃபோன் வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அந்த நர்ஸ் சொல்றாங்க, மேடம் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணுறேன், இந்த ஃபோனை வச்சிருக்கிற பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகி, என்னம்மா சொல்ற, அது கார்த்தி தானா அப்படின்னு சொல்ல, அந்த நர்ஸ் சொல்றாங்க, ஆமாம் மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் அட்மிட் பண்ணாங்க, இவர் இப்போ மயக்கத்தில் இருக்கார் அப்படின்னு. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி அவரை பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. பசுபதி கேட்குறாரு, என்னம்மா இது ஏதோ ஆக்சிடென்ட்னு பேசிக்கிட்ட அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, கார்த்திக்கே ஆக்சிடென்ட் ஆயிட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட பசுபதி அதிர்ச்சியாகி, ஐயோ கார்த்தி நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரி சொல்றாங்க, போய் பார்த்தாதானா என்னன்னு தெரியும், வேற யாரும் போய் பார்க்கறதுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு சொல்ல, மகாலிங்கமும் ஆமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த நர்ஸை பார்த்து, மேடம் எங்க கார்த்தி அப்படிங்கிற ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆனாரா அப்படின்னு கேட்க, அவங்க சொல்றாங்க, ஆமா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை காமிக்கிறாங்க. உடனே நம்ம புவனேஸ்வரி, மகாலிங்கம், பசுபதி 3 பேருமே சேர்ந்து நேரா கார்த்தியை போய் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் மாயாவும் கதிரும் வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம புவனேஸ்வரி நேரா கார்த்தியை போய் பார்க்குறாங்க. கார்த்தியோட தலையில கட்டு போட்டிருக்கு. இதை பார்த்ததோட புவனேஸ்வரி கார்த்தியை வந்து கலப்புறாங்க. கார்த்தி மயக்கத்துல இருக்காரு. பசுபதி சொல்றாரு, அம்மாடி கண்டிப்பா அந்த மாயா மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இங்க வந்தாலும் வந்துருவா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு பார்க்கலாம், இவனுக்கு வேற உடம்பு சரியில்லையே, இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இங்கே இருங்க, நம்ம ஊர்க்காரங்க வேற யாராவது வராங்களா அப்படின்னு நான் வெளியில போய் பாக்குறேன் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல மகாலிங்கம் வெளியில போறாரு. மகாலிங்கம் கெஸ் பண்ணது கரெக்டா இருக்கு. மாயாவும் கதிரும் ரிசப்ஷன்ல வந்து நின்றுட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி யாராவது அட்மிட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க. இதை பார்த்ததோட மகாலிங்கத்துக்கு செம்ம ஷாக்கு. மகாலிங்கம் அங்கேருந்து ஓடி வராரு. நேரா புவனேஸ்வரி கிட்ட, அம்மா அந்த மாயாவும் கதிரும் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி செம்ம ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் போங்க, நான் எப்படியாவது கார்த்தியை வீல் சேர்ல வச்சு கொண்டுட்டு வந்துடுறேன், காரை ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருமா, அந்த மாயாட்ட சிக்கிட்டியன்னா என்ன பண்றது அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்ல, அவரும் சரி நீ பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் சேர்ந்து கார்த்தி எந்த ரூம்ல இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நடந்து வராங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி கார்த்தியை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு தலையில முக்காடு போட்டுட்டு அங்கேருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் அந்த கதிரும் ஆப்போசிட்ல தான் வராங்க. ஆனா அவங்க புவனேஸ்வரியும் கார்த்தியும் வரத நோட் பண்ணல. மாயாவும் கதிரும் அவசர அவசரமா வந்து ரூமுக்குள்ள பாக்குறாங்க. பார்த்தா கார்த்தியை காணும். அப்ப மாயா நேரம் அந்த இடத்த பார்த்துட்டு என்னடா இது, கார்த்தியை காணும், இங்கேதானே இருந்தான்னு சொன்னாங்க அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அதான் மாயா எனக்கும் தெரியல அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு நர்ஸ் உள்ளார வராங்க. வந்ததோட மாயா கேக்குறாங்க, மேடம் இங்க இருந்த பேஷண்ட் எங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இங்கே தானே இருந்தாங்க, எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப கதிர் கேக்குறாரு, மேடம் அதைத்தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன், இங்க இருந்தவங்க எங்க அப்படின்னு. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 3 பேர் வந்திருந்தாங்க, ஒருவேளை அவங்க தான் கூட்டிட்டு போயிருப்பாங்களோ, ஏன்னா அவங்க தான் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க, ஒருவேளை அவங்க கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மாயா ஷாக் ஆகுறாங்க. அப்ப கதிர் சொல்றாரு, கண்டிப்பா அந்த பசுபதி தான் கூட்டிட்டு போயிருப்பான் புவனேஸ்வரியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் நம்ம வரையில பாத்தியா, ஒரு அம்மா தலையில முக்காடு போட்டுக்கிட்டு ஒருத்தவங்களை வீல் சேர்ல கொண்டுட்டு போனாங்கல்ல அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமா மாயா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, கண்டிப்பா அது அவங்களாதான் இருக்கணும், வா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம புவனேஸ்வரி கார்த்தியை வந்துட்டு காருக்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு காருக்குள்ள ஏற்றி கார்த்தியை கொண்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் கதிரும் வெளியில வந்து பாக்குறாங்க. பார்த்தா காரையும் காணும், உன்னையும் காணும். அப்ப கதிர் சொல்றாரு, மாயா என்ன மாயா பண்றது, காணுமே அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கதிர் இப்போதைக்கு நம்ம போயிட்டு எப்படியாவது பெரியம்மாவுக்கு தண்டனை கொடுக்கறதுல இருந்து காப்பாற்றணும். ஏன்னா பெரியம்மா வந்துட்டு தான் அந்த பழியை ஒத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க, அவங்கள எப்படியாவது நம்ம போயிட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, கதிரும் ஆமா மாயா வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஜட்ஜம்மா வீட்டுக்கு போறாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, நேரா ஜட்ஜம்மா வராங்க. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்ப ஜட்ஜம்மா நேரா வக்கீல பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப வக்கீல் சொல்றாரு, அம்மா இவங்க வந்துட்டு சரணடைஞ்சிருக்காங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்னு. அப்ப ஜட்ஜம்மா நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாருங்க, உங்களோட விருப்பப்படி தானே நீங்க ஒத்துக்கிறீங்க, யாரோட கட்டாயத்து பேரும் இது சொல்லலை இல்லை அப்படின்னு. அப்ப ஜானகி வந்துட்டு ஆமா மேடம் இது என்னோட விருப்பம் அப்படின்னு. அதே நேரத்துல வக்கீல் சொல்றாரு, மேடம் கொஞ்சம் இவங்களுக்கு தண்டனை அதிகமாக கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரத்துல நம்ம ஜானகி வந்துட்டு ஒத்துக்க போறாங்க. மாயா டக்குன்னு பெரியம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. மாயா வீட்டுக்குள்ள வந்து கத்துனதோட ஜட்ஜம்மா நேரம் அவங்கள பார்த்து, சார் யாரு சார் இது அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம குருவரன் வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா இது, இப்படியெல்லாம் வந்து பேசக்கூடாது, வெளியில வெயிட் பண்ண அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க குருவரன், ரொம்ப முக்கியமான விஷயம், நான் பெரியம்மா கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி நேரா மாயாவை பார்த்து, மாயா தயவு செஞ்சு என்னை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காத, என்னோட இந்த முடிவுல எந்த வித மாற்றமும் இல்லை அப்படின்னு. அப்ப மாயா நேரா ஜானகிட்ட, பெரியம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு. உடனே வக்கீல் நேரா ஜட்ஜம்மாவை பார்த்து, அம்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுங்க அப்படின்னு. உடனே ஜட்ஜும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இவ என்னோட பொண்ணு தான், அவர் என்னோட இன்னொரு பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஜானகி வக்கீலு குருவரன் எல்லாரும் வெளியில வராங்க. ஜானகி கேக்குறாங்க, மாயா அதான் என்னோட முடிவுல எந்த வித மாற்றமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு, நான் இந்த தண்டனையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இதுதான் ரொம்ப பெரிய தப்பு, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம நீங்க இப்படி ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. பெரியம்மா உங்க மேல எந்த வித மிஸ்டேக்கும் இல்லை, இத்தனை நாளும் யாரு இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவன் உயிரோட தான் இருக்கான் பெரியம்மா, நம்மள நல்லா ஏமாத்திருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட குருவரன் அதிர்ச்சியாகி, என்ன மாயா சொல்ற அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, ஆமா காலையில பெரியம்மாவை பார்த்த பிறகு நான் வீட்டுக்கு கிளம்புனேன். அப்ப கோவில்ல அந்த கார்த்தியை நான் பார்த்தேன், அவனை எப்படியாவது பிடிச்சு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துர்லாம்னு துரத்தும் பொழுது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. நானும் கதிரும் போயிட்டு அவனை எப்படியாவது பிடிக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயும் புவனேஸ்வரி பசுபதி சேர்ந்து அந்த கார்த்தியை கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த புவனேஸ்வரி தான் இந்த திட்டம் எல்லாத்துக்குமே காரணம். பெரியம்மாவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புவனேஸ்வரி
இப்படிப்பட்ட ஒரு கேவலமான திட்டத்தை போட்டிருக்கா அப்படின்னு. அப்போ குருவரன் சொல்கிறாரு, மாயா எனக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கே சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா அவங்க இம்மிடியேட்டாக கார்த்தியோட பாடியை வாங்கிட்டு போய் எரிச்சப்பயே எனக்கு சந்தேகம் அப்படின்னு. அப்போ மாயா நேராக ஜானகியை பார்த்து, பெரியம்மா நீங்கள் மட்டும் இப்போ சரின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும். நீங்கள் போயிட்டு ஒத்துக்காதீங்க பெரியம்மா அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, கார்த்தி இத்தனை நாள் இறந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால நான் வந்துட்டு இப்படி ஒத்துக்கிட்டு இருந்தேன். அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சிட்டு இல்லை அப்படின்னு. அப்போ வக்கீல் நேராக ஜானகியை பார்த்து, ஆமாம்மா நீங்கள் போயிட்டு ஜாமீன் வேணும்னு சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார வராங்க. அங்கே வந்ததோட ஜட்ஜம்மா கேட்குறாங்க, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. ஜானகி சொல்கிறாங்க, அம்மா நான் வந்துட்டு தவறுதலாக இப்படி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜட்ஜம்மா டென்ஷன் ஆகி, என்ன விளையாடுறீங்களா, தேவையில்லாமல் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாரு, மேடம் சாரி மேடம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி இவங்களுக்கு ஜாமீன் வேணும்னா நாளைக்கு காலையில் 10 லட்ச ரூபா பணத்தை கட்டி அவங்கள ஜாமீனில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா நேரம் அந்த ஜட்ஜம்மாவை பார்த்து, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அப்போ நம்ம ஜானகி நேராக மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல, மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா இது எல்லாமே சூழ்ச்சி தான். அன்னைக்கே கதிரோட பர்ஸ் கடந்தப்பயே நம்ம சந்தேகப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த புவனேஸ்வரி மேலே சந்தேகப்படலை. நம்ம 2 பேரும் தான் அந்த கார்த்தியை வந்துட்டு புதைச்சோம். ஆனால் இதுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அது அந்த புவனேஸ்வரியும் பசுபதியும் தான். அதுதான் நம்ம சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கோம். நம்ம கவனிக்காமல் இருந்தது தான் இப்போ அவங்க திட்டம் போட்டு காய் நவத்திருக்காங்க. நம்ம தான் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கோம் பெரியம்மா, நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. இது கேட்டதோடு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஜானகி. அப்போ குருவரன் சொல்கிறாரு, மாயா அந்த கார்த்தி கண்டிப்பாக ரொம்ப தூரம் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் தான் எங்கேயாவது இருக்க வாய்ப்புறதுக்கு, அவனை பிடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, ஆமாம் அவனை பிடிச்சு மட்டும் நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் சுலபமாக பெரியம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம கதிரும், ஆமாம் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டதோட மாயா சொல்கிறாங்க, அவன் இப்படிப்பட்ட கொடூரமானவனாக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கலை. அந்த புவனேஸ்வரியும் சேர்ந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அப்கமிங் எபிசோடில் கார்த்தி பிடிப்படுறது, அப்புறம் நம்ம ஜானகி நிரபராதி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுறது, அதுதான் நடக்கும். அந்த புவனேஸ்வரி இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.